ஹே காய்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ரீசெண்டாக லான்ச் ஆன மோட்டோ G34 5G ஃபோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ நிறைய பட்ஜெட்டில் நிறைய ஃபோன்ஸ் வருது. ஆனால் அண்டர் 10Kல 4G ஃபோன்ஸ் தான் நிறைய வந்துட்டுருக்கு. ஆனால் அண்டர் 10Kல 5G ஃபோனில் அதுவும் 13+5G பேண்டோட சூப்பரான 5G ஃபோன் வந்து ரிலீஸ் ஆகுது இருக்குது. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ண போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எங்கே ஸ்கிப் பண்ணாமல். அதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சுனா நம்ம சேனலில் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும். இது சஞ்சய் டெக் சேனல், நான் சஞ்சய் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன கவர் பண்ணுறோன்றதை ஃபுல் வீடியோவில் நீங்கள் செக் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இது வரைக்கும் என்னென்ன டாபிக்ஸில் எல்லாம் கவர் பண்ணியிருக்கோன்றத ஒவ்வொரு ரிவ்யூ நான் சொல்லுறேன். நம்ம டெக் நியூஸஸ் மட்டும் தான் கவர் பண்ணுறோம். எக்ஸ்க்ளூசிவான ஸ்கேம் அவேர்னஸ்லேருந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லேருந்து எல்லாத்தையும் பற்றி ஒரு டீட்டெயிலான ரிவ்யூ தான் நம்ம பண்ணுறோம். ஓகேங்களா, அதெல்லாம் பற்றி நீங்கள் பார்க்கணும். உங்களுக்கு ஒரே ஒரு நோட்டிஃபிகேஷனில் எவ்வளோ இன்ஃபர்மேஷனும் ஒரு நோட்டிஃபிகேஷனில் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு வரும். சரி, சப்ஸ்கிரைப் பண்ணி பார்ப்பீங்க, நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா, நம்ம ஃபஸ்ட் டைப் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த ஃபோனோட அன்பாக்சிங்லேருந்து ஆரம்பிக்கிறோம். அன்பாக்சிங் பார்த்துட்டு இது டீட்டெயில் ரிவ்யூ பார்க்கலாம். ஓகேங்களா, இது அண்டர் 10Kல வருது. இந்த ஃபோனை செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணால் ஃபோன் இருக்குது, அதுக்கப்புறம் Type A to C கேபிள் இருக்குது. ஓகேங்களா, கேபிள் எடுத்துக்கிங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோனுக்கு சிம் எஜெக்டர் டூல் இருக்குது. சிம் எஜெக்டர் டூலுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலான ஒரு 20 வாட் சார்ஜர் இருக்குது. அவ்வளோதான். கேஸ் இல்லை, இந்த ஃபோனுக்கு ஸ்ப்ரெட் கேஸ் இருக்காது. இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வீகன் லெதரில் நல்ல ஒரு ஷேப்பில் ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியோட ஒரு சூப்பரான ஃபோன் சொல்லலாம். டிசைன் வைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி இருக்குது. நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபினிஷிங்கோட லுக் வைஸ் பார்த்திங்கன்னா இந்த ஃபோன் ஒரு லுக்கிங் லைக் குட்டு. டபுள் கேமரா கொடுத்துருக்காங்க. பட் டபுள் கேமராவும் ஒரு நல்ல சூப்பரான ஃபீச்சர்ஸ் கேப்சர் பண்ணுது. ஓகேங்களா, அதனால் இது வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை, ஆல் குட்டுன்னு சொல்லலாம். ஓகேங்களா, நம்ம ஃபஸ்ட்டு இதில் வந்து டிசைன்லேருந்து ஆரம்பிக்கலாம். என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றது சைடு வைஸில் நீங்கள் ஒன்றா பாருங்கள். அது முன்னாடி இந்த ஃபோன் வந்து 3 கலரில் இருக்குது. ஐஸ் ப்ளூ, ஓஷன் க்ரீன் அண்ட் சார்கோல் பிளாக்குன்னு ப்ளூ க்ரீன் பிளாக்னு 3 கலர்ஸில் G34 மோட்டோ ரிலீஸ் ஆகுது. ஓகேங்களா, இது வரைக்கும் இப்போ நல்லாயிருக்கு. இந்த ஃபோனை ஜஸ்ட் இதோட வெயிட்டை செக் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தோன்னா இது 7.98 mm திக்னஸ். அதனால் வெயிட் பார்த்திங்கன்னா 183.4 கிராம் 183 கிராம்ஸ். ரொம்பவே லைட் வெயிட்டான ஃபோன். ஓகேங்களா, அதனால் சூப்பராக இருக்குது. USB Type C கொடுத்து 2.0 2.0 தான் கொடுப்பாங்க இந்த ப்ரைஸ் ரேஞ்சில். ஸ்பீக்கர் கிரில்லு 3.5 mm ஜாக்கு, மைக்கு எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, சூப்பராக இருக்குது. அதனால் 2.2 Type C டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் Type C சூப்பராக இருக்குது. ஸ்பீக்கருக்குள்ளே நல்லா சூப்பரான லவுடாக இருக்குது, நைஸாக. அதுக்கப்புறம் பவர் பட்டன் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பார்த்திங்கன்னா வால்யூம் ராக்கர்ஸ் ப்ளஸ் வால்யூம் ப்ளஸ் மைனஸ் இருக்குது. மேலே பார்த்திங்கன்னா ஒரு மைக் இருக்குது. ஜஸ்ட் மேலேயே வந்து உங்களுக்கு வந்து சைடில் வந்து சிம் கார்டு ட்ரே இருக்குது. இது வந்து IP52 ரேட்டிங் இருக்குது. அதாவது இந்த IP52 ரேட்டிங் அப்படின்னா மழை தண்ணி வந்து இல்லை வராது. ஜஸ்ட்டு இந்த மாதிரி நான் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி மழை சாரல் தண்ணி மேலே பட்டால் தான் ஒன்றே ஆகாது. டீப் வாட்டர் இந்த மழை தண்ணியில் போயிடுச்சுன்னா போயிடும். ஜஸ்ட்டு சாரல் தண்ணிக்கு அதனால் ஒன்றும் ஆகாதுன்றதுக்கு தான் நம்ம கிளியராக சொல்லிடுறோம் IP52வோட பர்ஃபார்மன்ஸை. ஓகேங்களா, டிஸ்பிளே பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். டிஸ்பிளே கண்டென்ட் என்ன, இந்த G34 ஃபோனில் என்ன இருக்குது டிஸ்பிளேனா ஒரு நல்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்டுக்கு என்ன டிஸ்பிளே கொடுப்பாங்களோ அதோட குவாலிட்டி நல்லதாக இருக்குது. 6.5 inch HD ப்ளஸ் LCD டிஸ்பிளே தான் வித் 120 Hz ரிஃப்ரெஷிங் ரேட்டோட 580 nits ஸ்பீக் பிரைட்னஸ் சூப்பராக இருக்குது. ஆனால் இதுக்கு ப்ரொடெக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாண்டா கிளாஸ்னு ஒரு கிளாஸ் இருக்கும். அதில் இந்த ப்ரொடெக்ஷன் ஓகேங்களா நல்லா இருக்குது. ஆனால் ப்ரொடெக்ஷனுக்கு வைஸ் நல்லாயிருக்கு. LCD டிஸ்பிளே வைஸுமே 6.5 inchக்கு ஓகேவான ஒரு டிஸ்பிளே குவாலிட்டி, நல்ல ஒரு கலர் குவாலிட்டியோட. இந்த பட்ஜெட்டுக்கு என்ன இருக்கணுமோ அதோட கொஞ்சம் அதிகமாகவே இந்த பட்ஜெட்டில் இருக்குது. 10,000க்கு சூப்பராகவே இருக்குது, நல்லாவே இருக்குது. அந்த சைடு பிரிசிலும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சைடு பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி இருக்கும், பிரிசில் கம்மியாக இருக்குது. HDR கண்டென்ஸ் நம்ம லைட்டாக பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னா நம்மளோட ப்ராசஸர்லன்னு சொல்லலாம். ஸ்பெசிஃபிகேஷன் மெயினாக என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கேன்னா இந்த வேலைக்கு ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் யூஸ் பண்ணிங்கன்னா. அப்புறம் ஸ்னாப்ட்ராகனா இந்த வேலைக்காரன்னு கேட்டிங்கன்னா ஆமாம், குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 694ஓட 6 nm ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்னாப்ட்ராகன் இந்த ப்ரைஸ் வந்து யாருமே ஸ்னாப்ட்ராகன் மீடியா டெக்கு கூட யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த வேறு ஒரு தேர்ட் பிராண்ட் ஒரு ப்ராசஸர் இருக்குது, அதுதான் யூனிசாக்கு, அந்த ப்ராசஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் இவங்க ஸ்னாப்ட்ராகன் யூஸ் பண்ணியிருக்காங்க. RAM 4GB 8GB LPDDR4X இருக்குது. ரோம் வந்து 128GB UFS 2.2 2.2 நல்ல ஒரு ஸ்டோரேஜ் டைப் தான் இந்த ப்ரைஸுக்கு. LPDDR4X கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, கனெக்டிவிட்டியில் கால் கனெக்டிவிட்டிலாம் பார்த்தீங்கன்னா 13 5G பேண்ட் இருக்குது. நான் ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி
வித் விவோ என்ன இருக்குது, 4x4 MIMO, dual 4G வாலெட் இருக்குது, Wi-Fi 5 இருக்குது, ப்ளூடூத் 5.1 இருக்குது. இது கால் கவரிங்கும் வந்து ஒரு டவரில் நிறைய ஃபோன் கனெக்ட் ஆகுதுலேருந்து கவரிங் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் நிறைய டவரில் கனெக்ட் ஆகுறதுனால இந்த ஃபோனுக்கு வந்து ஃபோனு கனெக்டிவிட்டியும் இருக்கும், வாய்ஸ்க்கு நல்லாயிருக்கும், அதேமாதிரி நெட்டும் சூப்பராக இருக்கும். ஒரு ஃபோன் மல்டி டவரோட கனெக்ட் ஆகிற டெக்னாலஜி இந்த ஃபோனில் இருக்குது. ஓகேங்களா. சாஃப்ட்வேர் பார்த்தோன்னா ஆண்ட்ராய்டு 14 ஸ்டார்டிங்கில் வருது. ஆண்ட்ராய்டு 14க்கு இந்த வெர்ஷனுக்கு சூப்பராக இருக்குது. ஆண்ட்ராய்டு எத்தனை சாஃப்ட்வேர் அப்டேட் பற்றி சொல்லலை, செக்யூரிட்டி அப்டேட் மட்டும் 3 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஏன்னா சாஃப்ட்வேருக்கு அப்டேட் அவங்க கொடுக்குது. இந்த பட்ஜெட்டுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட்ன்றது எப்படி இருக்குன்றது தெரில, மேபி இல்லாமல் இருக்கலாம். பட் இதில் வந்து FM ரேடியோ இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு FM ரேடியோ கேட்குறவங்க FM ரேடியோ யூஸ் பண்ணிக்கலாம். கேமரா செக்மெண்ட்டுக்குள்ளே போகலாமா. கேமரா செக்மெண்ட் இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட். இந்த டபுள் கேமராவும் நல்லா இருக்குது. 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா இருக்குது. 2 மேக்ரோ தான். அந்த மேக்ரோ நீங்கள் எடுக்கலைனாலும் பரவாயில்ல, பட் 50 மெகா பிக்சல் நல்ல பிக்சர்ஸ் எடுக்குது. லோ லைட்லேருந்து அல்ட்ரா சூப்பராகவே எடுக்குது. நிறைய கேமரா ஃபீச்சர்ஸுமே இருக்குது இதில். ஓகேங்களா. சில பிக்சர்ஸ் உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரண்ட்டில் வந்து 16 மெகா பிக்சல் கேமரா. இந்த பட்ஜெட்டில் 8 மெகா பிக்சல் கொடுக்கலாம், 12 கொடுக்கலாம். பட் 16 வந்து சூப்பரான பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு 16 மெகா பிக்சல்ஸ் நல்ல ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இந்த பட்ஜெட்டில் 16 மெகா பிக்சல் யாருமே கொடுக்க மாட்டாங்க. வித் 4 லட்சம் ஆண்ட்ராய்டு ஸ்கோர் இருக்குது. வேறு இந்த பட்ஜெட் ஃபோனில் 4 லட்சம் ஆண்ட்ராய்டு ஸ்கோர் இல்லை. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். ஆண்ட்ராய்டு ஸ்கோர் 4 லட்சம் இருக்குது. இதுக்கு தான் செக்மெண்ட் ஃபஸ்ட்டு 4 லட்சம் கொடுத்துருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் வரலாம், ஆனால் இது முன்னாடி இது வரைக்கும் வந்ததில்லை. ப்ரைமரி டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள். HDR கண்டென்ட் டீட்டெயில்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள். ஃபோட்டோ சிம்பிள் ப்ளீஸ் பாருங்கள். இது வந்து ஸ்ப்ளிட் ஃபோட்டோ, நைட்டு வேரியேஷன், பேனோரோமோ, பட் எக்ஸெட்ராஸ் உங்களுக்கு நிறைய 8 மோட்ஸ் இருக்குது. ப்ளஸ் மோர் ஆப்ஷன்ஸில் ஒவ்வொரு மோட்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு நைட் விஷன்ஸ்லேருந்து ரியரில் மேக்ரோவில் 720pயில் எடுத்தது எப்படி இருக்குன்னு பாருங்கள். எப்படி இருக்கும் ஒரு உங்களுக்கு எக்ஸாம்பிள் செக் பண்ணுறவங்க செக் பண்ணி பாருங்கள். நான் செக் பண்ண வரைக்கும் எனக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இது பேட்டரி கனெக்ட் நம்ம ஒன்று பார்க்கலாம். 5000 mAh பேட்டரி. அது சார்ஜ் பண்ண 20 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சொல்லியிருந்தேன். 5000 mAh பேட்டரி தான். அதே மாதிரி 3 இயர்ஸ் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. 3 வருஷம் செக்யூரிட்டி கொடுப்பாங்க. அது வரைக்கும் இந்த மோட்டரோவில் ஒரு நல்ல ஃபோன். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து நல்ல கனெக்டிவிட்டிலும் நல்லா இருக்குது. பட் ஓவரால் இந்த ஃபோன் செக்மெண்ட்ஸும் நல்லாயிருக்கு. நிறைய ஆப்ஸும் ப்ளோட்வேர் ஆப்ஸ் இருக்குது. பட் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நம்ம ஆண்ட்ராய்டு ஏற்றுறதுக்காக ஆண்ட்ராய்டு ஆப்ஸ்லாம் ஏற்றி வச்சுருப்போம். ஆண்ட்ராய்டு கேல்குலேட்டரு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், அந்த மாதிரி ப்ரீ இன்ஸ்டால்டு ஆப் இருக்குது. நிறைய பேர் ப்ரீ இன்ஸ்டால்டு ஆப் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்றதுனால இந்த ப்ரீ இன்ஸ்டால்டு ஆப் இருக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இல்லாமல் இருந்திருக்கலாம். பட் இருக்கிறது நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்புன்றதுனால இதில் கொடுத்துருக்காங்க. நெட்வொர்க் ப்ரொடெக்ஷனில் பார்த்திங்கன்னா நம்மளோட ஆஃபீஸோட ஒய்ஃபை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம என்ன ஒய்ஃபை யூஸ் பண்ணணும் நல்லாயிருக்கு. பட் கேமிங் குவாலிட்டியில் பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன கேம் விளையாடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நல்லாவும் கேமிங் குவாலிட்டி இருக்குது. வாகல்ஸில் ரொம்ப ஹீட் ஆகாது, மினிமம் ஹீட்டு, ஒரு நல்ல வார்ம் செஷன்ஸ் இருக்கும். பட் சூப்பரான ஃபோன். ஓகேங்களா. கஸ்டமைசேஷன் நிறைய ஆப்ஸ் என்னென்ன அலோவ் பண்ணுறது, அலோவ் பண்ணாமல் இருக்குது, அது மாதிரிலாம் இருக்குது. அதே மாதிரி டிவியில் கனெக்ட் பண்ணுறது, இப்போ டிவைஸை டிவியில் கனெக்ட் பண்ணுறது. இப்போ நீங்கள் இந்த ஃபோனை எப்படி இருக்குதோ அதே ஃபோனை நீங்கள் இப்போ நான் சிஸ்டமில் கனெக்ட் பண்ணுறேன். என் சிஸ்டமில் எப்படி இருக்குன்றவாங்க, ஃபோனே சிஸ்டமில் யூஸ் பண்ணுறேன் எப்படி இருக்குன்றது அதில் ஒரு கனெக்டிவிட்டி. நான் இதெல்லாம் ஒன்று யோசிச்சது இது எப்படிலாம் யூஸ் ஆகுதுன்றது உங்களுக்கு காட்டணுன்றது எக்ஸ்க்ளூசிவ் நான் காட்டுறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சிஸ்டமில் எப்படிலாம் கனெக்ட் ஆகிருக்கு. ஃபோனையே நீங்கள் சிஸ்டமில் யூஸ் பண்ண எப்படி இருக்குது. இதற்கு நீங்கள் ஃபோனில் யூஸ் பண்ணியிருப்பீங்க, ஆனால் ஃபோனை சிஸ்டமில் யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அது எப்படி இருக்குன்றதை பாருங்கள். நீங்கள் ஃபோனில் கூகுளே சிஸ்டம் மோடில் யூஸ் பண்ணியிருக்கலாம், ஆனால் சிஸ்டமில் ஃபோன் யூஸ் பண்ணியிருக்க முடியாதுல்ல. அது ஒரு சூப்பரான ஆப்ஷன் இருக்குது. டெஸ்க்டாப் மோடு இருக்குது. ஃபோன் ஆப் செக்ஷனில் ஃபோனை எல்லாமே இருக்குது. ஓகேங்களா. அது இருக்குது. இது வந்து சூப்பராக இருக்குது. ஃபோன் வந்து அதில் யூஸ் பண்ணுற மாதிரி சொன்னிருந்தால அது இருக்குது. அதனால் இது கனெக்டிவிட்டியில் ஃபோனை யூஸ் பண்ணுற கனெக்டிவிட்டி இருக்குது. ஓகேங்களா. அதெல்லாம் தான் கனெக்டிவிட்டியில் இந்த டிவியில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது கூட ஃபோனில் யூஸ் பண்ணிக்கலாம். பட் எந்த ஆண்ட்ராய்டு டிவியில் யூஸ் பண்ணுறது நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது கலரும் ஒரு நல்ல கலரு, லெதர் ஃபினிஷிங்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இது லெதர் ஃபினிஷிங்கில் ஒரு ப்ளூ கலர் வந்து ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியம். இது ரொம்ப ப்ரீமியமாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இது ரொம்ப ப்ரீமியமாக இருக்கிறதுனால நீங்கள் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லாவே குவாலிட்டியும் நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கும் ஃபோனு. அண்டர் 10Kயில் இதோட ப்ரைஸ் லாஸ்ட்டில் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. இது 464 GB வந்து வாங்கினீங்கன்னா 9,999. 10,000 864 நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா
உங்களுக்கு 12,000 வரும். ஓகேங்களா, ஆஃபர்லாம் வச்சு யூஸ் பண்ணலாம். 11,000 வாங்கலாம். ஓகேங்களா, இதுதான் இதோட ப்ரைஸிங். இந்த பட்ஜெட்டில் இவங்க 2 கேமரா கொடுத்துருக்கிறது சூப்பராக இருக்குது. ஃபோட்டோஸும் டீசெண்டாக வந்து கனெக்டிவிட்டி பர்பஸில் லேப்டாப் நம்ம டிவியில் அந்த டெஸ்க்டாப்பில் கனெக்ட் பண்ணுற கனெக்டிவிட்டி நல்லாயிருக்கு. ப்ரீமியம் குவாலிட்டி நல்லாயிருக்கு. மோட்டரோலா கொடுத்தது இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு 5G ஃபோன் ரிலீஸ் பண்ணது சுமார் கெத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நிறைய நல்ல விஷயத்தோட இவங்க அண்டர் 10Kல ரிலீஸ் பண்ணது, பட்ஜெட் செக்மெண்ட் ரிலீஸ் பண்ணது, பட்ஜெட்டில் இருக்க மக்களுக்கு நல்லது கொடுக்கலான்னு கொடுத்துருக்காங்க. இது நல்ல ஃபோனு. ஓகேங்களா, இது நீங்கள் பெரியவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். காலேஜ் போகிற பசங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க நினைக்கலாம். இது நீங்களே 2வது ஃபோனை ஒரு நல்ல ஃபோன் வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இது வாங்கிக்கலாம். ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.